ஹலோ ஹால், வெல்கம் டு வேலன் துணை சேனல். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்? நவராத்திரியின் சிறப்புகள். பொதுவாக இந்த நவராத்திரியில் நம்ம அம்பிகையை வழிபாடு செய்வோம். நிறைய பேர் வீட்டில் குழு வச்சு வழிபாடு செய்வாங்க. வீட்லேயும் அம்பிகைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வாங்க. அதே போல் கோவில்களிலும் சிறப்பாக நடக்கும். சில கோவிலில் கொலு வச்சுருப்பாங்க. சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும். காலையும் நடக்கும், மாலையும் நடக்கும். அதாவது சிறு குழந்தைகள்லாம் அங்கே நடனம் ஆடுவாங்க. அவங்கவுங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. சில பேர் நடனம் ஆடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க, அதே போல் பாடுவாங்க, வயலின் வாசிப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்தி அம்பிகை வழிபடும் விதமாக அன்னைக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நிறைய கோவிலில் இந்த 9 நாட்களுமே முழுமையாக நடக்கும், அல்லது 11 நாட்கள் கூட அப்படியே தொடர்ந்து நடத்துவாங்க. நிறைய குழந்தைகள் இதில் கலந்துக்குவாங்க. அதே போல் வீட்டில் குழு வைக்கிறாங்க இல்லைங்களா? வீட்டில் கொலு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இது போல் 12 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கும் நலுங்கு வச்சு அவங்கள பால திரிபுர சுந்தரியாக அவங்க பாவித்து அவங்களுக்கு தேவையான ஏதாவது அவங்களுக்கு என்ன பயன்படுதோ அது போல் பொருட்களை தாம்பலமாக கொடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் கொலு வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட கோவிலில் கொலு வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொலு வைக்கிறதுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அங்கே இருக்க செட்டியார் சிலை மாதிரியோ இல்லை என்னென்ன இருக்கோ அது ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அங்கே வர பெண் குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் மாதிரி பேனா, அப்படி இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி பொருட்களை. ஏன்னா நிறைய கோயிலில் கொலு வச்சு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அங்கே குழந்தைகள் தான் நிறைய பேர் பங்கேற்பாங்க. நல்லா பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, பரதநாட்டியம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுடைய அந்த பரதநாட்டியம் அவங்க பாடுறதுலேயே அம்பிகை அருள் புரிவாள். அது போல் இருக்கும். நிறைய கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் இது போல் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். உங்களால் வீட்டில் இந்த மாதிரி கொலு வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கோவிலில் நிச்சயமாக ஏதாச்சும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போல் செய்யலாம். அது ரொம்பவே நல்லது. அதே போல் நிறைய பேர் வீட்டில் காலையிலும் மாலையிலும் அம்மனுக்கு நைவேத்தியமாக ஏதாவது வைப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் வைப்பாங்க. ஒரு நாள் சக்கரை பொங்கல் வைப்பாங்க, ஒரு நாள் தானியங்கள் அவிச்சு அது போல் வைப்பாங்க. எது வேணாலும் அவங்களுக்கு எது முடியுதோ அதை காலையும் மாலையும் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்வாங்க. அதே போல் தான் கோவில்லையும் வழிபாடுகள் நடக்கும். அதே போல் அம்பிகைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்து வழிபாடு செய்வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது அன்னைக்கு அன்னபூரணி தாயாராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அதே போல் அங்கே இருக்க லைட்டு அதாவது மயில் போல் வேல், மயில், விநாயகர் இது போல் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது. நிறைய குழந்தைங்க கலந்துட்டு நிறைய நடனம் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது போல் வீட்லேயும் குழந்தைகளை கூப்பிட்டு பாட வைப்பாங்க. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு பாட வைக்கும் பொழுது அம்பிகையே நமக்கு அருள் புரிவாள். அப்படிங்கிறதுனால குழந்தைங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இது போல் பாட சொல்லி நடனம் ஆட சொல்லி வீட்லேயும் சில பேர் செய்வாங்க. சில பேர் காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதமாக இருப்பாங்க. விரதம் இருந்து அம்பிகைக்கு நைவேத்தியம் வைத்து மாலை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க, உணவு எடுப்பாங்க. அது போலலாம் சில பேர் இருப்பாங்க. இது போல் நவராத்திரியில் தொடர்ந்து நம்ம அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து செல்வ வளங்களும் பெருகும். நிச்சயமாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். அதனால் நவராத்திரியில் நம்ம அம்பிகை வழிபாடு செய்து அனைத்து செல்வங்களையும் பெறலாம்.